ஸோ கடைசி கிளாஸில் பார்த்தீங்கன்னா கெலோரிமெட்ரி பார்த்தோம். ஓகே, கடைசி கிளாஸில் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அது வரைக்கும் தான் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ ஹீட்னா என்னன்னு பார்த்தோம், அண்ட் யூனிட் ஆஃப் ஹீட், டெம்பரேச்சர்னா என்ன, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டெம்பரேச்சர்னா என்ன, எல்லாத்தையும் பார்த்தோம். கரெக்டாக டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர். ஸோ இது வரைக்கும் பார்த்துருந்தோம். ஹீட் கெப்பாசிட்டி வரைக்கும் போன கிளாஸில் பார்த்துருந்தோம். கரெக்டாக இந்த கிளாஸில் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி என்னன்னு பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிக் Specific heat capacity of a substance is defined as the heat capacity per unit mass of a body of that substance. இப்போ heat capacityனா என்ன பார்த்தோம். Heat capacity of a body is the amount of heat energy required to rise its temperature by 1 degree Celsius பார்த்தோம். கரெக்டா? அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி தேவை, எதுக்குன்னா ஒரு டிகிரி செல்சியஸ் அதிகமாக்குறதுக்கு. புரியுதா? அதான் ஹீட் கெப்பாசிட்டி. ஹீட் கெப்பாசிட்டியோட இன்னொரு பேர் என்ன? தெர்மல் கெப்பாசிட்டி. புரியுதா? ஸோ இப்போ இந்த ஹீட் கெப்பாசிட்டியோட மாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா அதான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. புரியுதா? ஸோ heat capacity formula என்ன? heat capacity is equal to Q divided by change in temperature. புரியுதா? heat capacity is equal to Q divided by change in temperature. Q அப்படின்னா என்ன? amount of heat. புரியுதா? amount of heat Q. change in temperature என்ன? difference between final temperature and initial temperature. புரியுதா? அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இனிஷியலா அட் தி பிகினிங், அட் தி ஸ்டார்டிங் அதோட டெம்பரேச்சர் சே 20 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வச்சுப்போம். புரியுதா? இப்போ இதோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா அதிகமாக்கணும். புரியுதா? எவ்வளோ அதிகமாக்கணும் அப்படின்னா 21 ஆக்கணும். புரியுதா? இந்த மாதிரி ஆக்குறதுக்கு எனக்கு தேவைப்படுற ஹீட் எனர்ஜி எவ்வளோன்னா 25 ஜூல். புரியுதா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்டோட ஸ்டார்டிங் டெம்பரேச்சர் 20 டிகிரி செல்சியஸாக இருக்கு. அதுலேருந்து நான் அதை 21 செல்சியஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு எனக்கு தேவைப்படுற ஹீட் எனர்ஜி எவ்வளோ? 25 ஜூல். புரியுதா? ஸோ ஹீட் கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 25 heat capacity is equal to 25 joule divided by 21 minus 20, which is 25 divided by 1. புரியுதா? இப்போ இதோட நான் மாஸ் ஆஃப் தி பாடியையும் பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணேன் அப்படின்னா அதான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாடியோட மாஸ் லெட்ஸ் டேக் 5 kgன்னு இருக்கு. புரியுதா? அப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஹீட் கெப்பாசிட்டி டிவைடட் பை மாஸ். புரியுதா? ஹீட் கெப்பாசிட்டி எவ்வளோ? 25. மாஸ் எவ்வளோ? 5. ஸோ கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும்? 5. இதுதான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக இந்த ஃபார்முலாவில் இன்டூ மாஸ் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா அதுதான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? ஸோ இப்போ சொல்லுங்கள், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா என்ன?
Q divided by m into change in temperature. இங்க இருக்கா? இதான் ஃபார்முலா. சரி, இது ஒரு டெஃபினிஷனா எழுதணும்னா இங்க இருக்கு பாருங்க. Specific heat capacity of a substance, the amount of heat energy required to rise the temperature of unit mass of the substance through 1 degree Celsius. அதாவது இங்க இதுதான். ஓகேவா? இதே டெஃபினிஷன் தான். இதை அப்படியே எழுதிட்டு அதில் நம்ம வந்து ஒன்னே ஒன்று மட்டும் ஆட் பண்றோம். என்ன ஆட் பண்றோம்? யூனிட் மாஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஆட் பண்றோம். கவனிங்க. Of a substance, the amount of heat energy required to rise the temperature of unit mass அப்படிங்கிறத மட்டும் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கிறோம். புரியுதா? டெம்பரேச்சர் ஆஃப் யூனிட் மாஸுங்கிறத மட்டும்தான் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றோம். பேலன்ஸ் எல்லாமே அப்படியே சேம் தான். இந்த இடத்துல heat capacity of a body is the amount of heat energy required to rise the temperature of unit mass அப்படிங்கிறத மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். புரியுதா? சரி, இப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இங்க இங்க கவனிங்க. If a specific heat capacity of a copper is 0.4 joule gram Kelvin, அது நம்ம வந்து ஹீட் கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா அதோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு பார்த்தோம்? ஜூல் கெல்வின் மட்டும்தான் பார்த்தோம். ஏன்னா ஃபார்முலா வந்து Q டிவைடட் பை சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். Qவோட எஸ்ஐ யூனிட் வந்து ஜூல், இதோட எஸ்ஐ யூனிட் வந்து கெல்வின். அதனால வந்து ஜூல் கெல்வின். புரியுதா? இப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி எடுத்துட்டோம்னா என்ன ஃபார்முலா? Q டிவைடட் பை m இன்டூ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். புரியுதா? Qவோட இது வந்து ஜூல், எம்மோடது வந்து கேஜி, இதோடது எவ்வளோ? கெல்வின். அப்போ இது எப்படி எழுதலாம்? ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. புரியுதா எப்படி எழுதுறோன்னு? இதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியோட எஸ்ஐ யூனிட். சரி, இப்போ கொஷின்ல இஃப் தி ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் தி காப்பர் இஸ் 0.4 ஜூல் கிராம் கெல்வின்னா அப்படின்னா அதுக்கு என்ன கேட்குறாங்க? இதெல்லாம் எக்ஸாம்ல கண்டிப்பாக கேட்பாங்க இந்த மாதிரி. ஸோ 0.4 ஜூல் கிராம் கெல்வின் இப்படி இருக்கு, என்ன மீனிங் அப்படின்னு கேட்குறாங்க. இது இது எல்லாத்தையுமே வந்து செப்பரேட்டாக பிரிக்கணும். ஓகேவா? 0.4 ஜூல் 1 கிராம் 1 கெல்வின். புரியுதா என்ன சொல்றேன்னு? இதை தனியாக எழுதுறேன், இதை தனியாக எழுதியிருக்கேன், இதை தனியாக எழுதியிருக்கேன். புரியுதா? மூணையும் செப்பரேட்டாக பிரிச்சிருக்கேன். என்ன மீனிங்? ஒரு ஆப்ஜெக்ட ஒரு ஆப்ஜெக்ட் இது வந்து இந்த இடத்துல காப்பர்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ இது வந்து காப்பர். 1 கிராம் மாஸ் உள்ள ஒரு காப்பரோட டெம்பரேச்சரை நான் வந்து 1 கெல்வின் இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதுக்கு எனக்கு தேவைப்படுற என்னது? ஹீட் எனர்ஜி தான் வந்து 0.4ன்னு சொல்றாங்க. புரியுதா? 1 கிராம் காப்பரோட டெம்பரேச்சரை 1 கெல்வின் இன்க்ரீஸ் பண்றதுக்கு எனக்கு தேவைப்படுற ஹீட் எனர்ஜி தான் எவ்வளோ? 0.4 ஜூல். புரியுதா என்ன சொல்றேன்னு? இதுதான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. சரி, இப்போ இன்னொன்று சொல்றேன், அதுக்கு ஆன்சர் பண்ண பாருங்க. 25 25 ஜூல் கிலோகிராம் கெல்வின் அப்படின்னா என்ன மீனிங்? ஃபர்ஸ்ட் இது நம்ம வந்து செப்பரேட்டா எழுதுவோம். 25 ஜூல் 1 கேஜி 1 கெல்வின். இப்போ சொல்லுங்க. ஓ இப்போ இது எந்த ஆப்ஜெக்ட்னா இது 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 வந்து காப்பர்னு வச்சுக்கோங்க. இப்போ சொல்லுங்க. சூப்பர், வெரி குட். அவ்வளோதான், சூப்பராக சொல்லிட்டீங்க. அவ்வளோதான். இதுதான் இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். வேற லெவல். ஓகே, இப்போ இது இங்க இதெல்லாம் கொடுத்துருவாங்க. கரெக்டா? இதெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்க படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அதில் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு இந்த நம்ம அடுத்தடுத்து நம்ம என்ன சால்வ் பண்ணுவோம், இந்த சம்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் சால்வ் பண்ணுவோம். நியூமரிக்கல்ஸ் அதில் வாட்டர்னு கொடுத்துருக்காங்களா, இதை மட்டும் வந்து நீங்க படிச்சுக்கணும். புரியுதா? இங்க இருக்கிற வாட்டர் அதை மட்டும் படிச்சுக்கோங்க.
Specific heat capacity of a same substance is different in different phases. The specific heat capacity of water is 4200 joule kilogram Kelvin, or of ice is 2, இதையும் படிச்சுக்கணும், ஐஸும் வரும் ஓகேவா. or of ice is 2100 joule Kelvin and steam is 4. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்ப தண்ணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து சாலிடாகவும் இருக்கும், லிக்விடாகவும் இருக்கும், அண்ட் கேஸாகவும் இருக்கும். சாலிடா எப்படி இருக்கும்? ஐஸ். லிக்விடா வாட்டர், நார்மலாக அது இருக்குது ஓகேவா, தண்ணி. கேஸா ஆவி ஓகேவா, ஸ்டீம். இப்போ இதோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்து ஐஸாக இருக்கும்போது வந்து ஜூல் கிலோகிராம் கெல்வின் அப்படின்னு சொல்கிறாங்க, புரியுதா. இதே இதுதான் வந்து வாட்டராக இருக்கும் போதும் இருக்குங்கிற அவசியம் இல்லை, புரியுதா. ஸோ இதே வாட்டர் வந்து லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும்போது அதோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி எவ்வளோ? 4200 ஜூல் கிலோகிராம் அண்ட் கெல்வின். புரியுதா என்ன சொல்றேன்னு? இதுவே ஸ்டீமா இருக்கும் போதும் இங்க என்ன இருக்கோ அதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, புரியுதா. எப்படி இருக்கலாம்னா 460 ஜூல் கிலோகிராம் கெல்வின். புரியுதா என்ன சொல்றேன்னு? ஸோ இதுதான் அங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், கெலோரிமீட்டர். இதுதான் வந்து இந்த லெசன்ல கொஞ்சம் ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு இதோட ஒரு மெயினான ஒரு விஷயம்னு சொல்லலாம், புரியுதா. ப்ளஸ் இம்பார்ட்டன்ட். நான் வந்து ஒரு இதுல நீங்க இந்த டாபிக்லேயே வந்து அதிகமாக கேட்குற கொஷின் என்னன்னா, இதில் டூ இது இருக்க கொஷின் தான். இதுக்குள்ளே தான் அவங்க அதிகமாக கேட்பாங்க இந்த டாபிக்லேருந்து. சரி என்னன்னு பார்ப்போம். கெலோரிமீட்டர்னா, calorimeter is a cylindrical vessel which is used to measure the amount of heat energy is gained or lost by a body when it is mixed with another body or another substance. புரியுதா? ஓகே. இட் இஸ் மேட் அப் ஆஃப் தின் ஷீட் ஆஃப் காப்பர் பிகாஸ், ஓகே இதுக்கு முன்னாடி சொல்கிறேன். மேலே இருக்கிறது என்ன அப்படின்னா, இப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுப்போம். இது உள்ள பார்த்தீங்கன்னா வந்து H2O இருக்குது. H2Oனா என்ன? வாட்டர். சூப்பர் ஓகேவா. இதோட டெம்பரேச்சர் வந்து 100°C. புரியுதா. இது ஒரு எக்ஸாம்பிள் தான், புரியுதா. நெக்ஸ்ட், இது ஆப்ஜெக்ட் நம்பர் 1. ஆப்ஜெக்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, ஆரஞ்சு ஜூஸ்னு வச்சுப்போமா. ஆரஞ்சு ஜூஸ் மாதிரி வச்சுப்போம், புரியுதா. இதோட டெம்பரேச்சர் வந்து 60°C. புரியுதா. இப்போ இது ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன் வந்து கலக்கிறேன், புரியுதா. இது ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன், ஒன்றாக்குறேன், மிக்ஸ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? இதிலிருந்து இதிலிருந்து ஹீட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும், புரியுதா. ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகுதுல ஒரு ஹீட் எனர்ஜி, அது வந்து எவ்வளோ அமௌண்ட்டில் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது, புரியுதா. ஃபார் எக்ஸாம்பிள் 50 ஜூலா இல்லை வந்து 60 ஜூலா, அதோட அமௌண்ட் என்ன ஓகேவா. அந்த அமௌண்ட்டை வந்து கண்டு இது பண்ணுறோம்ல, அதுதான் வந்து அதுக்கு நம்ம இது பண்ணுறது தான் வந்து கெலோரிமீட்டர், புரியுதா. ஒரு ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சரை வந்து இது பண்ணுறதுக்கு வந்து தெர்மாமீட்டர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, புரியுதா. அதே மாதிரி இங்கேருந்து ஒரு ஆப்ஜெக்டில் வந்து ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறத வந்து மெஷர் பண்ணுறோம்ல, அதுக்கு வந்து கெலோரிமீட்டர் யூஸ் பண்ணுவோம். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? ஓகே. இப்போது இதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, விச் இஸ் யூஸ் டு மெஷர் தி அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி கெயின் பை. இது இந்த இந்த ஒரு கேலோரிமீட்டர் இருக்குல்ல, அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஆரஞ்சு ஜூஸையும் ஊற்றுவோம், அந்த வந்து தண்ணியையும் ஊற்றுவோம், புரியுதா. ஸோ அதான் சொல்கிறாங்க, இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ heat energy gained or lost by a body when it is, என்ன போட்டிருக்கீங்க? ஏன் கண்ணு தெரியலையா உங்களுக்கு? சொல்ல வேண்டியதானே என்கிட்ட. இப்போ சொல்லுங்க, இங்க என்ன போட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்னா கலக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட், இட் இஸ் மேட் அப் ஆஃப்
thin sheet of copper because copper is a good conductor of heat. அதாவது இங்க வந்து உள்ள வந்து காப்பரை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, புரியுதா? ஏன் காப்பரை அந்த இடத்துல இருக்கு? ஸோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் காப்பர். ஏன்? ஏன்னா அதர் ஆப்ஜெக்ட் போகாம ஏன் காப்பர்னா இட் இஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் எனர்ஜி, புரியுதா? ஸோ த வெசல் சூன் அக்வேர்ஸ் தி டெம்பரேச்சர் ஆஃப் த கண்டென்ட்ஸ், புரியுதா? இப்போ நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தண்ணியையும் ஆரஞ்சையும் நான் என்ன பண்ணுறேன், அது உள்ளே போட்டு கலக்கிறேன், புரியுதா? இப்போ இந்த தண்ணியில் இருக்குல்ல ஹீட்டு, அது வந்து ஆரஞ்சுக்கும் போகும், ப்ளஸ் அங்கே இருக்குல்ல கேலரி மீட்டர் அதுக்கும் போகும், புரியுதா? இப்போ கெலோரி மீட்டரே வந்து அதிகமான ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிருச்சு அப்படின்னா அப்போ வந்து என்ன ஆகும்? ஆரஞ்சு ஜூஸ்க்கு வந்து கம்மியாக போகும், ப்ளஸ் கரெக்டான அமௌண்ட் வந்து கிடைக்காது, புரியுதா என்ன சொல்கிறேன்னு? இப்போ இதோட ப்ராசஸோட ஏமே என்ன? வாட்டர்லேருந்து ஆரஞ்சுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி போதுங்கிறது தான் வந்து ஏம் அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேவா? இந்த இடத்துல கெலோரிமீட்டர் உள்ள வந்தான் அப்படின்னா அவனுக்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் இது வந்து இதாயிரும், அப்படிதானே? ஸோ அந்த மாதிரி ஆச்சுன்னா அந்த மாதிரி ஆச்சுன்னா கரெக்ட் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி வந்து கிடைக்காது, ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த இடத்துல காப்பருங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்றாங்க. ஏன்னா காப்பர் இஸ் தி குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் எனர்ஜி. அதாவது அது அதிகமான ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணாது, புரியுதா என்ன சொல்றேன்னு? அது அதிகமான ஹீட்டை அப்சர்வ் பண்ணாது. சரி, ஒரு இது சொல்றேன் பாருங்க. கெலோரி மீட்டர் இருக்கு, புரியுதா? இப்போ இதுக்குள்ள நான் H2O-வையும் போறேன், இன்னொன்று எதை போடுறேன்? ஆரஞ்சையும் போடுறேன், ஆரஞ்சு ஜூஸையும் போடுறேன், புரியுதா? ஆரஞ்சு ஜூஸோட டெம்பரேச்சர் வந்து 60 டிகிரி, இதோடது வந்து 100 டிகிரி, புரியுதா? இது இந்த கெலோரிமீட்டர் இருக்குல்ல அதோடது வந்து 15 வச்சுப்போம், புரியுதா என்ன சொல்றேன்னு? சரி, இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஹீட் எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுறது வந்து எப்போ ஸ்டாப் ஆகும் அப்படின்னா சேமான டெம்பரேச்சர் அச்சீவ் ஆயிடுச்சுன்னா ஸ்டாப் ஆயிரும், புரியுதா என்ன சொல்றேன்னு? இப்போ கெலோரிமீட்டரோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி வந்து இந்த ஆரஞ்சு ஜூஸ் இருக்குல்ல அது வந்து கெயின் பண்ணுது அப்படிங்கிறது தான் வந்து அதை வந்து கண்டுபிடிக்கணும், புரியுதா? ஸோ அதான் வந்து இதோட அப்ஜெக்டிவ், புரியுதா? ஆனால் இந்த இடத்துல வந்து கெலோரி மீட்டரும் அதில் இருக்கு, புரியுதா? அதனால என்ன ஆகும்னா இந்த H2O வந்து ஹீட் எனர்ஜி இருக்குல்ல அதை வந்து ஆரஞ்சுக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணும், இங்கே இருக்குல்ல கெலோரிமீட்டர் அதுக்கும் அனுப்பும், ஓகேவா? ஸோ இந்த H2O என்ன பண்ணும், இந்த ஹீட் எனர்ஜியை ஆரஞ்சுக்கும் அனுப்பும் கெலோரிமீட்டருக்கும் அனுப்பும். இது வந்து கெலோரிமீட்டருக்கு அனுப்புதுல அது வந்து அவசியம் இல்லை நமக்கு, ஸோ நமக்கு அது தேவையில்லை. அது வந்து ஆரஞ்சுக்கு அனுப்புதுல அதான் அந்த அமௌண்ட் தான் தேவை, புரியுதா என்ன சொல்றேன்னு? ஸோ அதனால தான் இந்த இடத்துல காப்பர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்றோம், புரியுதா? ஏன்னா காப்பர் இஸ் தி குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் எனர்ஜி. ஸோ அது வந்து ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணும், ஆனால் வந்து கொஞ்சமாக தான் அப்சர்வ் பண்ணும், ஓகேவா? இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம், புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், copper has low specific heat capacity, so the amount of heat energy taken by the calorimeter itself from the content to acquire its temperature is very small. அதான் இப்போ நான் சொன்னேன், காப்பரோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிங்கிறது ரொம்ப குட்டி, ரொம்ப கம்மி. ஸோ அதனால அது ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கும், ஆனால் அதிகமான எனர்ஜி அப்சர்வ் பண்ணாது, ரொம்ப கம்மியான எனர்ஜியை தான் அப்சர்வ் பண்ணிக்கும், புரியுதா என்ன சொல்றேன்னு? நெக்ஸ்ட், the outer and inner surface of vessels are polished so as to reduce the loss of heat due to
ரேடியேஷன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், புரியுதா? ஸோ இந்த அவுட்டர் சர்ஃபேஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பாலிஷாக இருக்குங்கிறாங்க, புரியுதா? அந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்து ரேடியேஷன் வழியா வந்து எனர்ஜி வந்து லாஸ் ஆகுறத வந்து தடுக்கலாம், புரியுதா என்ன சொல்றேன்னு? நெக்ஸ்ட், for insulation, it is placed inside a wooden jacket. The space between the calorimeter and jacket is filled with some poor conductors such as wool and cotton. அதாவது ஃபார் இன்சுலேஷன் அப்படின்னா என்னன்னா, அந்த அந்த ஒரு ஹீட் எனர்ஜி வந்து தண்ணியிலேருந்து ஆரஞ்சுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுல்ல, அது வந்து அவுட் சைடு ஏருக்கு வந்து போயிடக்கூடாது, புரியுதா? அதுக்காக நான் என்ன பண்றேன், அந்த இடத்துல என்ன பண்றேன், அதுக்காக உட்டன் ஜாக்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சிருக்கேன். அங்க என்ன வச்சிருக்கேன்? உட்டன் ஜாக்கெட். இந்த உட்டன் ஜாக்கெட் அப்புறம் ஊல் இதெல்லாம் ஏன் வச்சிருக்கோம்னா, இதெல்லாம் வந்து அதெல்லாம் என்னது அப்படின்னா என்ன, புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் எனர்ஜினா அது வந்து ஹீட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு அதிக அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி தேவைன்னு அர்த்தம், ஓகேவா? அதுங்க அதுங்களோட டெம்பரேச்சரை வந்து அதுங்க அதிகப்படுத்தணும் அப்படின்னா அதுங்களுக்கு அதிக அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி தேவை. அதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், புவர் கண்டக்டர் ஆஃப் சொல்லுவோம், புரியுதா? ஸோ இந்த தடவை நான் அதெல்லாம் இது பண்ணியிருக்கிறதுனால எனக்கு என்ன ஆகும்னா, இங்கே இருக்கிற ஹீட் எனர்ஜி அது வந்து எஸ்கேப் ஆகிறது வந்து கஷ்டம், புரியுதா என்ன சொல்றேன்னு? டு அவாய்ட் தி ஹீட் லாஸ் பை கண்டக்ஷன், இட் இஸ் கவர்ட் வித் உட்டன் லெட் டு அவாய்ட் ஹீட் லாஸ் பை கன்வெக்ஷன். அதாவது இங்கே இருக்குல்ல, இந்த இடத்துல உட்டன் லெட் வச்சிருப்பாங்க, புரியுதா? ஸோ அதனால ஹீட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா இது வழியா வெளியே போகாது, புரியுதா என்ன சொல்றேன்னு? பிரின்சிபல்ஸ் ஆஃப் மெத்தட் ஆஃப் மிக்சர் ஆர் பிரின்சிபல் ஆஃப் கெலோரிமெட்ரி, இதான் நம்ம அதிகமாக வந்து ஃபார்முலாஸில் வந்து யூஸ் யூ இது இதான் நம்ம யூஸ் பண்ணுவது ரொம்ப ரொம்ப முக்கியம், கவனிச்சுக்கோங்க. என்னாச்சு? சரி, ஃபுல்லாக முடிச்சாச்சா? அக்கௌண்ட்ஸ் எடுத்து போடுங்க. இப்போ இதான் வந்து கெலோரிமீட்டர், புரியுதா? உள்ள வந்து தண்ணி இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, புரியுதா? இப்போ இந்த இந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற வாட்டர் வந்து 100 டிகிரியில் இருக்கு, ஆரஞ்சு வந்து 60 டிகிரியில் இருக்கு. ஸோ ஹீட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், புரியுதா? heat energy lost by the hot body is equal to heat energy அப்படின்னா என்ன மீனிங்? ஹாட் பாடி வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி வந்து அவுட் சைட் விடும், அந்த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜியை தான் வந்து கோல்டு பாடி வந்து அப்சர்வ் பண்ணும், புரியுதா? ஆக்சுவல் சினாரியோவில் பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்காது, புரியுதா? இப்போ ஹீட் எனர்ஜி லாஸ்ட் பை வாட்டர் வந்து 50 ஜூல் அப்படின்னா ஹீட் எனர்ஜி கெயின்டு பை ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து இதே 50 இருக்காது, புரியுதா? இதை விட கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அவுட் சைடில் வந்து சில இதெல்லாம் போகும், அதெல்லாம் நிறைய நடக்கும், புரியுதா என்ன சொல்றேன்னு? ஆனால் ஃபார் கால்குலேஷன் பர்பஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னா இது எவ்வளோ ஹீட் எனர்ஜியை வந்து வெளியே விடுதோ அதுதான் இது என்ன பண்ணியிருக்கோம், ஹீட் எனர்ஜி கெயின்ட் அப்படின்னு சொல்கிறோம், புரியுதா என்ன சொல்றேன்னு? ஸோ அதுதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் கெலோரிமெட்ரி, புரியுதா என்ன சொல்றேன்னு? சரி, this is called principle of method of mixture or principle of calorimetry. This principle is based on the law of conservation of energy. அது என்ன law of conservation of energy? அப்போ ஒரு அங்க ஒரு லா ஒன்று வரும், எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு அப்படின்னு வரும், புரியுதா? எனர்ஜியை நம்மளால வந்து
ஃபார்மும் பண்ண முடியாது, அழிக்கவும் முடியாது. புரியுதா? அது வந்து ஒரு ஃபார்ம்ல இருந்து நீங்க நீங்க என்ன பண்ணலாம், அடுத்த ஃபார்முக்கு வந்து நீங்க வந்து மாத்தலாம். புரியுதா? இப்ப நீங்க இந்த சுவிட்ச் ஆன் பண்ணீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி அது வந்து என்னவாகும்? லல் அந்த நீங்க சுவிட்ச் ஆன் பண்றீங்கன்னா அது வழியா வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுற எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து லைட் எனர்ஜியா மாறும். புரியுதா? ஸோ எனர்ஜியை நம்மளால வந்து அழிக்கவும் முடியாது, ஃபார்ம் பண்ணவும் முடியாது. அதோட ஃபார்மை தான் வந்து மாற்ற முடியும். புரியுதா என்ன சொல்றேன்னு? அதான் இங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மேத்தமேட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த மேத்தமேட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்லாம் எக்ஸாம்க்கு அவசியமா கிடையாது. உங்களுக்கு இந்த என்ன முக்கியம்னா இந்த இது இருக்கு பாருங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் நீங்க வந்து சம்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ண போறீங்க. எம் அப்படின்னா என்ன? மாசு. சினா என்ன? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. புரியுதா? டி ஒன் அப்படின்னா என்ன? டி ஒன்னா என்ன? இங்க இருக்கு பாருங்க. டி அப்படின்னா வந்து ஃபைனல் டெம்பரேச்சர். டி ஒன் அப்படின்னா இனிஷியல் டெம்பரேச்சர். ஒரு நிமிஷம். ஆமா. டி அப்படின்னா ஃபைனல் டெம்பரேச்சர். டி ஒன் அப்படின்னா இனிஷியல் டெம்பரேச்சர். புரியுதா? ஓகேவா? ஸோ இது வந்து ஹீட் எனர்ஜி இஸ் லாஸ்ட் பை தி ஹாட் பாடி. இது கெயின்டு பை தி கோல்டு பாடி. புரியுதா என்ன சொல்றேன்னு? ஓகே. Note, if calorimetry is used for mixing two substances, we must also take into account the heat energy gained or absorbed by the calorimetry to obtain the final temperature. If mass of a calorimetry m specific capacity of the அதாவது என்ன சொல்றாங்கன்னா நார்மலா ஒரு விஷயம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்முலா ஓகே புரியுதா? ஆனா இப்போ நம்ம வந்து கேலோரிமீட்டர் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஹீட் எனர்ஜியை வந்து கோல்டு பாடி மட்டும் அப்சர்வ் பண்ணாது. அப்புறமும் அப்புறம் வந்து இந்த கேலோரிமீட்டர் இருக்குல்ல அதுவும் அப்சர்வ் பண்ணும். ஸோ நம்ம அதையும் எடுத்துக்கணும். புரியுதா? இது வந்து ஹீட் எனர்ஜி லாஸ்ட் பை தி ஹாட் பாடி. இது கோல்டு பாடி. இது என்னது? இதான் வந்து கெலோரிமீட்டர். புரியுதா? அதோடது ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நேச்சுரல் ஃபினாமினா அண்ட் கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஹை ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. எல்லா இந்த நம்ம இப்போ சில கேஸ்லாம் பார்க்க போகிறோம். அந்த எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அது உங்களுக்கு இது தெரிஞ்சா போதும். என்னன்னா வாட்டரோட ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி வந்து இவ்வளோ அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சா போதும். புரியுதா? இதை வச்சு தான் நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நான் ஓகே. இதுக்கு முன்னாடி ஆடிபிளாக இருக்கேனா? நான் ஆடிபிளாக இருக்கேனா? சரி ஓகே. ஆ ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்தோம். ஹீட் கெப்பாசிட்டி, டெம்பரேச்சர், ஹீட் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கேஸ் எல்லாம். உங்களுக்கு இதை கொஸ்டினில் வந்து ஐ மீன் எக்ஸாமில் கிவ் ரீசன் அப்படின்னு இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க. இது எல்லாத்துலேயும் நீங்கள் ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் ஹை. அதிகமாக இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் வந்து அதிகமாக மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி. இப்போ ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்னா the climate near the seashore is
மாட்ரேட் அப்படின்னா என்ன? ஏன் அந்த மாதிரி இருக்கு? ஃபர்ஸ்ட், மாட்ரேட் அப்படின்னா என்ன? மாட்ரேட் அப்படின்னா என்னப்பா? ரொம்ப அதிகமாகவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மீடியம் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ ஏன் அந்த மாதிரி இருக்குன்னா அங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கடல்ல என்ன இருக்கும்? வேற. இந்த பக்கம் வாட்டர், இந்த பக்கம் என்ன இருக்கும்? லேண்ட் இருக்குமா? அந்த அந்த லேண்டில் என்ன இருக்கும்? சாண்ட் இருக்கும், கரெக்டா? ஓகேவா? இப்ப இந்த இப்போ வாட்டரோட ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டியையும் சாண்டோட ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டியும் நீங்க வந்து கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா அப்ப தண்ணியோட தான் அதிகமா இருக்கும். புரியுதா? ஸோ ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அதிகமா இருந்துச்சுன்னா அப்ப என்ன மீனிங்னா அது அப்சர்வ் பண்ணதுல ஹீட் அதுவும் அதிகமா இருக்கும். புரியுதா? ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அதிகமா இருந்துச்சுன்னா அது அப்சர்வ் பண்ணதுல ஹீட் அதுவும் அதிகமா இருக்கும். புரியுதா என்ன சொல்றேன்னு? சரி. இந்த மாதிரி அதிகமா இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா காலையில வந்து சன் இருக்குமா? புரியுதா? ஸோ அப்ப வந்து சாண்ட் வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கும். புரியுதா? ஆனா தண்ணி வந்து அவ்வளோ ஹாட்டா இருக்காது. ஏன் அப்படின்னா வாட்டரோட ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்து அதிகம். ஸோ அது வந்து ஹீட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு அதிக அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி தேவை. புரியுதா? ஸோ அந்த அதிக அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி இது வந்து அப்சர்வ் பண்ணாத வரைக்கும் அது எப்படி இருக்கும்? அவ்வளோ ஹீட்டா இருக்காது. புரியுதா? சாண்டை கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ ஹீட்டா இருக்காது. புரியுதா? நெக்ஸ்ட், இதுவே வந்து ராத்திரியில் என்ன நடக்கும் அப்படின்னா இதே மாதிரி இங்கிட்டு வாட்டர் இருக்கும், இங்கிட்டு என்ன இருக்கும்? சாண்ட் இருக்கும். சாண்ட் வந்து ரொம்ப கூலா இருக்கும், வாட்டர் வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கும். ஏன்னா அகைன் அதே ரீசன் தான், வாட்டரோட ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அதிகம், அதனால அது அப்சர்வ் பண்ண வேண்டிய ஹீட் எனர்ஜியும் அதிகம். இப்போ ஒருவேளை அது வந்து கூல் ஆகணும்னா அது அது வந்து என்ன இது பண்ணணும்? அது வந்து அப்சர்வ் பண்ண ஹீட் எனர்ஜி அது எல்லாத்தையும் அவுட் சைடு வந்து பண்ணணும் ஒண்ணும். புரியுதா? அப்பதான் அது என்ன ஆகும்? கூல் ஆகும். புரியுதா? சின்ஸ் வாட்டரோட ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அதிகம், அது அப்சர்வ் பண்ண ஹீட் எனர்ஜியும் அதிகம் அப்படிங்கிறதுனால அது அவுட் சைடு தாக்குதுல ஒரு ஹீட் எனர்ஜி அதுவும் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் அது விடும். புரியுதா? ஸோ அந்த மாதிரி அதால அதிகமாக ஸ்பீடாலாம் விட முடியாது. ஸோ அதனால ராத்திரியில் என்ன ஆகும்னா சாண்டு ரொம்ப கூலா இருக்கும், ஆனா வாட்டர் ரொம்ப ஹீட்டா இருக்கும். புரியுதா? சரி, இப்ப இதனால நான் என்ன அப்படின்னா காலையில நேரத்துல இங்க பாருங்க, இதனாலதான் இங்க கொடுத்துருக்கத பாருங்க. ஸோ நியர் த சீஷோர், அடுத்தடுத்த படி, நியர் த சீஷோர் தேர் டெவலப் த லாஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி டெம்பரேச்சர் பிட்வீன் லேண்ட் அண்ட் சி. புரியுதா? இதனால என்ன நடக்கும்? கோல்ட் ஏர் ப்ளோஸ் ஃப்ரம் லேண்ட் டுவர்ட்ஸ் தி டியூரிங் தி நைட். மார்க் பண்ணிக்கோங்க. கோல்ட் ஏர் ப்ளோஸ் ஃப்ரம் லேண்ட் டுவர்ட்ஸ் சி டியூரிங் நைட். புரியுதா? ஆ அதுதான். புரியுதா? இதுவே கால நேரத்தில் என்ன ஆகும்? கோல்ட் ஏர் ப்ளோஸ் ஃப்ரம் சி டுவர்ட்ஸ் லேண்ட். காலையில நேரத்தில் லேண்டு சி, காலையில நேரத்தில் என்ன ஆகும்? டியூரிங் தி டே கோல்ட் ஏர் ப்ளோஸ் ஃப்ரம் சி டுவர்ட்ஸ் லேண்ட், அதாவது சீல இருந்து லேண்டுக்கு போகும். இதுவே ராத்திரியில் என்ன ஆகும்னா சி லேண்ட், ராத்திரியில் என்ன ஆகும்? கோல்ட் ஏர் ப்ளோஸ் ஃப்ரம் தி லேண்ட் டுவர்ட்ஸ் சி. புரியுதா? லேண்ட்ல இருந்து சீக்கு போகும். புரியுதா? இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் கிளைமேட் வந்து மாட்ரேட்டா இருக்குங்கிறாங்க. புரியுதா என்ன சொல்றேன்னு? நெக்ஸ்ட், ஹாட் வாட்டர் பாட்டில்ஸ், சாரி ஒரு நிமிஷம். ஹாட் வாட்டர் பாட்டில்ஸ் ஹாட் வாட்டர் பாட்டில்ஸ் ஆர் யூஸ் ஃபார் ஃபர்மெண்டேஷன். அப்படின்னா என்ன?
ஃபார்மெண்டேஷன்னா என்ன? இப்படி ஒன்று உங்க வீட்டிலலாம் இருக்கா? இந்த மாதிரி ஒன்று போட்டு இப்படி ஒரு பேக் ஒன்று இருக்கும். ஒத்தனம் வைக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அது பேர் தான் வந்து ஃபார்மெண்டேஷன். புரியுதா? நீங்க நல்லா கவனிச்சிருக்கோங்க. உங்க 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 வீட்ல எல்லாமே வந்து இந்த மாதிரி பேக் இருக்குல்ல, அதுக்குள்ள வந்து ஹாட் வாட்டர் இருக்குல்ல, அதுதான் வந்து அதுக்குள்ள வந்து இது பண்ணுவாங்க. ஏன்? ஏன் ஹாட் வாட்டர் ஊத்துறாங்க? ஏன்? அது வந்து சூடாவே இருக்குங்க வைப்பாங்க. ஆக்சுவலா ஏன் ஹாட் வாட்டரை வைக்கிறாங்கன்னா, சின்ஸ் வாட்டரோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்து அதிகங்கிறதுனால, அது வந்து கூல் டவுன் ஆகணும்னா அது அதிக அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி வந்து அவுட் சைட் விடணும். ஓகேவா? ஆனா அந்த மாதிரி அவுட் சைட்ல அது இது பண்றதுக்கு அதிகமா டைம் எடுக்கும். புரியுதா? அதனால தான் இந்த மாதிரி ஃபார்மெண்டேஷன் இருக்குல்ல பேகு, அதுக்குள்ள ஃபுல்லா ஹாட் வாட்டர் ஊத்துறாங்க. ஏன்னா அது வந்து நார்மல் வாட்டர் ஆகுறது வந்து அதிக நேரம் எடுத்துக்கும். புரியுதா என்ன சொல்றேன்னு? ஏன் இப்படி அதிக நேரம் எடுக்குது அப்படின்னா, ஏன்னா அதோட ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்து அதிகமா இருக்கு. புரியுதா? அது அதிகமானுச்சுன்னா என்ன ஆகும்? அது அப்சர்வ் பண்ற ஹீட் எனர்ஜியும் அதிகமா இருக்கும். அது அவுட் சைட் விடுதல ஹீட் எனர்ஜி அதுவும் அதிகமா இருக்கும். ஓகேவா உங்களுக்கு? புரிஞ்சுன்னா நெக்ஸ்ட் போலாம். வாட்டர் இஸ் யூஸ்ட் as an effective coolant by allowing water to flow in pipes around the heated parts of the machine. ஓகே, இந்த கேள்விக்கு நீங்களே ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. ஒரு மிஷின் இருக்கு. அந்த மிஷின் வந்து ரொம்ப சூடான மிஷினா இருக்கு. அதை சுத்தி என்ன பண்றாங்க? பைப்பை வந்து விட்டு அது உள்ள தண்ணி விடுறாங்க. புரியுதா என்ன சொல்றேன்னு? இந்த மாதிரி ஏன் விடுறாங்க? ஒரே இதுதான் எல்லாத்துக்குமே. ஏன்னா ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் வந்து அதிகம். அதனால அது அப்சர்வ் பண்ற ஹீட் எனர்ஜியும் அது வந்து அவுட் சைடு இது, அது வந்து அப்சர்வ் பண்ணதுல ஹீட் எனர்ஜி அதுவும் அதிகமாக தான் இருக்கும். அது வந்து அவுட் சைடு இதாகுதுல ஹீட் எனர்ஜி அதுவும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹாட்டான மிஷின் இருக்குல்ல, அதில் நம்ம வாட்டரை விட்டோம் அப்படின்னா இந்த வாட்டர் என்ன பண்ணும்? அதிகமான ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணும். அது வந்து எங்க இருந்து அப்சர்வ் பண்ணும்? இங்க இருக்குல்ல மிஷினு, அதுல இருந்து அதிகமான ஹீட் எனர்ஜி அது அப்சர்வ் பண்ணும். ஸோ இங்க இருக்குல்ல வாட்டர், அது வந்து அதிகமான ஹீட் எனர்ஜி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிருச்சு அப்படின்னா அப்ப இங்க இருக்குல்ல மிஷினு, அது வந்து என்னவாகும்? அது வந்து நார்மல் ஆயிரும். புரியுதா? ஸோ அதனால தான் வந்து நம்ம அதில் வாட்டரை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட், இன் கோல்டு கண்ட்ரீஸ் வாட்டர் இஸ் யூஸ்ட் as a heat reservoir for wine and juice bottles to avoid their freezing. கோல்டு கண்ட்ரீஸ் எல்லாம் என்ன ஆகும்னா டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா வந்து மைனஸ்ல இருக்கும். புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது அதிகமாக வந்து ஃப்ரீஸ் ஆகும் எல்லாமே. புரியுதா? இப்போ அங்கே வந்து ஏதோ ஒரு இந்த மாதிரி வைனு இல்லாட்டி வந்து ஜூஸ் பாட்டில்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் அங்கே வச்சிருக்காங்க. புரியுதா? அதுவுமே வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அதை வந்து கன்சியூமே இது பண்ண முடியாது. ஓகேவா? அப்படிதானே? ஸோ அந்த மாதிரி ஃப்ரீசிங் அவாய்ட் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி ஒரு பக்கெட் எடுத்துக்கிட்டு அதில் ஃபுல்லாக தண்ணியை வச்சிருவாங்க. அதுக்குள்ள இந்த மாதிரி ஜூஸு அது எல்லாத்தையும் உள்ள வச்சிருப்பாங்க. புரியுதா? இந்த மாதிரி வச்சிருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாட்டரோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்து அதிகம். புரியுதா? அதிகமாக இருக்கிறதுனால லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் பிஃபோர் ரீச்சிங் இட்ஸ் ஃப்ரீசிங் பாயிண்ட். அதோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இங்கே இருக்கிற வாட்டர் அது வந்து ஃப்ரீஸ் ஆகணும் அப்படின்னா அது என்ன பண்ணும்? அதிகமான ஹீட் எனர்ஜி இருக்குல்ல, அதை வந்து
அட்மாஸ்பியர்ல விடணும். அப்பதான் அது வந்து என்ன ஆகும், ஃப்ரீஸ் ஆகும். புரியுதா? ஆனா ஸோ அதனால தான் வந்து இங்க அது உள்ள வச்சிருக்கோம்ல இதெல்லாம், அதெல்லாம் வந்து ஃப்ரீஸ் ஆகாது. ஏன்னா இங்க இருக்கிற வாட்டர் அது வந்து ஃப்ரீஸ் ஆகணும்னா அது என்ன பண்ணும், அதிகமாட்ட ஹீட் எனர்ஜியை அவுட் சைட்ல விடணும். அந்த மாதிரி அது அது விடுது அப்படின்னா அதுக்கு வந்து அதிக நேரம் எடுத்துக்கும். புரியுதா? ஃப்ரீஸ் ஆக. புரியுதா? அதனால தான் இந்த மாதிரி ஜூஸ் எல்லாத்தையும் அதுக்குள்ள வைக்கிறாங்க. புரியுதா? இந்த மாதிரி வைக்கிறதுனால இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஃப்ரீஸ் ஆகாது. புரியுதா? ஜூஸ் எல்லாமே அவ்வளோ சீக்கிரம் ஃப்ரீஸ் ஆகாது. புரியுதா? அதே இதுதான் அடுத்து எல்லாத்துலேயும் ஒரே தாண்டா, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால வாட்டர் ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணதுன்னா அது அதிக அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணும். இதுவே ஹீட் எனர்ஜியை வெளியே விடுதுன்னா அது அதிக அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜியை வெளியே விடணும். ஒரே கண்டென்ட் தான். புரியுதா? மாற்றி 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 மாற்றி. Farmers fill their field with water to protect the crops from frost. ஸோ அதே சுச்சுவேஷன் ஃபார்ம்லேண்ட் இருக்கு. புரியுதா? எங்க இருக்குன்னா அதே மாதிரி வந்து கோல்டு கண்ட்ரீஸ்ல இருக்கு. அங்கெல்லாம் டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், மைனஸ்ல இருக்கும். புரியுதா? இப்போ வந்து ஃபார்ம்லேண்ட்ல வந்து மைனஸ்ல இருக்குன்னா அப்ப அப்ப அங்க இருக்க கிராப்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீஸ் ஆயிரும்ல. ஸோ அதுலேருந்து அதை வந்து தடுக்கணும் அப்படிங்கறதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ஃபார்ம்லேண்ட் இருக்குல்ல அதை ஃபுல்லா வந்து தண்ணியால வந்து நிரப்பிடுறாங்க. புரியுதா? ஏன் அப்படி பண்றாங்க? ஒரே இதுதான், அதிகமா இருக்கும். ஸோ அதனால அது வந்து ஃப்ரீஸ் ஆகணும்னா அதிக அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி அட்மாஸ்பியர்ல விடணும். புரியுதா? ஒரே கண்டென்ட் தான் திருப்பி திருப்பி திருப்பி. All plants and animals have high content of water in their body. All plants nearly 90, 80 to 90% of water in their bodies. The water because of high helps to maintain the near same temperature. அதாவது சம்மர் வந்தாலும் சரி, வின்டர் வந்தாலும் சரி, எந்த சீசன் வந்தாலும் நம்ம பாடி என்ன பண்ணுது, அடாப்ட் பண்ணுது. கரெக்டா? அதால எப்படி அடாப்ட் பண்ண முடியுதுன்னா ஒரு ஹியூமன் பாடியில வந்து 80ல இருந்து 90% வந்து தண்ணி தான் இருக்கும். அதே திருப்பி தண்ணியோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணால் அதிக அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணும் ஃபார் இன்க்ரீசிங் இட்ஸ் டெம்பரேச்சர். அதே மாதிரி அதோட டெம்பரேச்சர் அது வந்து குறைக்கணும் அப்படின்னா அது அதிக அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜியை அவுட் சைட் விடணும். புரியுதா? அந்த மாதிரி அது அதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால அது வந்து ஹியூமன் பாடியில் இருந்துச்சு அப்படின்னா எத்தனை சீசனா இருந்தாலும் சரி நம்ம வந்து பாடி வந்து அடாப்ட் ஆயிரும். புரியுதா? ஸோ அதான் சொல்றாங்க. ஓகேவா? புரிஞ்சா? நெக்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹை அண்ட் லோ ஹீட் கெப்பாசிட்டி. இவ்வளோ நேரம் பார்த்தது என்னது, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. இது என்னது, ஹீட் கெப்பாசிட்டி. இது வந்து ஸ்பெசிஃபிக், இது வந்து ஹீட் கெப்பாசிட்டி. Base of a cooking pan is made thick. By making the base of the cooking pan thick, its heat capacity becomes large, due to which it heated slowly and imparts sufficient heat energy at a slow rate to the food. அதாவது ஹீட்டிங் பேன், ஒரு ஹீட்டிங் பேன் இருக்குன்னு வையேன், அதோட பேஸ்மெண்ட் இருக்குல்ல அதை பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப திக்கா வச்சிருப்பாங்க. ஏன் திக்கா வைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி திக்கா வைக்கிறது மூலியமா அதோட ஹீட் கெப்பாசிட்டி அதிகமாகும். புரியுதா? ஹீட் கெப்பாசிட்டி அதிகமாச்சுன்னா என்ன, அதோட டெம்பரேச்சர் அது இன்க்ரீஸ் பண்ணணும்னா அது அதிக அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணணும். ஸோ இது அதிக அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ஸ்லோவாக அப்சர்வ் பண்ணும். ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து ஏதோ ஒரு சிக்கனோ என்னமோ ஒன்று வச்சோம்னா அது வந்து ஸ்லோவாக வந்து சமையலாகும். புரியுதா என்ன சொல்றேன்னு? நெக்ஸ்ட், base of an electric press is made thick and heavy. By doing so, the heat capacity of base of it becomes large. It remains hot. அதே தான், ஒரே கண்டென்ட் தான். எலக்ட்ரிக் ப்ரெஸ்ஸோட பேஸை வந்து அவங்க ரொம்ப திக்காக வச்சுருப்பாங்க. அப்படி வைக்கிறது மூலியமா அதோட ஹீட் கெப்பாசிட்டி அதிகமாகும். அப்படி ஹீட் கெப்பாசிட்டி அதிகமாகிறது மூலியமா அது வந்து அது வந்து நம்ம அதை வந்து ஆஃபே பண்ணாலும் அது எப்படி இருக்கும், அதில் வந்து ஹீட் எனர்ஜி இருக்கும். புரியுது என்ன சொல்றேன்னு? நம்ம
எலக்ட்ரிக் ப்ரெஸ்ஸை ஆஃபே பண்ணாலும் அதில் என்ன இருக்கும்? ஹீட் எனர்ஜி கொஞ்சம் இருக்கும். புரியுதா என்ன சொல்றேன்னு? ஓகே, நெக்ஸ்ட். தி வெசல் யூஸ்டு ஃபார் மெஷர்மெண்ட் ஆஃப் ஹீட், கெலோரிமீட்டர், இஸ் மேட் அப் ஆஃப் தின் ஷீட் ஆஃப் காப்பர். ஏன்? நீனே சொல்லு இப்ப. கெலோரிமீட்டரை வந்து காப்பர் இது பண்ணி இது பண்ணிருக்காங்க. ஏன்? வேற, அதோட ஹீட் கெப்பாசிட்டி கம்மியா இருக்கும். அதனால அது அப்சர்வ் பண்ணதுல ஹீட்டு அது வந்து கம்மியா தான் ஹீட்டை அப்சர்வ் பண்ணும். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? சரி, அவ்வளோதான். ஸோ இந்த டாபிக் முடிஞ்சு நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து இதில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணலாம். ஓகேவா?